நமது சமூகத்தில் ஒரு குழந்தை பிறந்தது முதல் வளரும் வரை அதன் காதுகளில் விழும் முதல் நிதி பாடம் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு படி, ஒரு நல்ல வேலைக்கு போ, கிடைக்கிற சம்பளத்துல மிச்சம் பிடிச்சு சேமிச்சு வை. இது கேட்பதற்கு மிகவும் ஒழுக்கமான ஒரு விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் ஆழமாகப் பார்த்தால் இது ஒரு நடுத்தர வர்க்கப் பொறி. இந்த அத்தியாயத்தில் பாதுகாப்பு என்று நாம் நினைக்கும் விஷயங்கள் எப்படி நம்மை மெல்ல மெல்ல ஏழையாக்குகின்றன என்பதை பார்ப்போம். 1. பணவீக்கம். உங்கள் சேமிப்பை தின்னும் அமைதியான அரக்கன். பெரும்பாலான மக்கள் பணத்தை சேமிக்க தேர்ந்தெடுக்கும் இடம் நிலையான வைப்புத் தொகை அல்லது ஒரு சாதாரண சேமிப்பு கணக்கு. உங்களுக்கு 6% வட்டி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் அதே ஆண்டில் நாட்டின் பணவீக்கம் 7% இருந்தால் உண்மையில் நீங்கள் 1% பணத்தை இழந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பணவீக்கம் என்பது ஒரு கண்ணுக்குத் தெரியாத திருடன். இன்று ரூ. 100க்கு வாங்கும் ஒரு பொருள் அடுத்த ஆண்டு ரூ. 107 ஆகும். ஆனால் உங்கள் ரூ. 100 வங்கியில் ரூ. 106 மட்டுமே வளர்ந்திருக்கும். பாதுகாப்பு என்ற பெயரில் நீங்கள் பணத்தைச் சேமிக்கும்போது காலப்போக்கில் உங்கள் பணத்தின் வாங்கும் திறன் குறைந்து கொண்டே போகிறது. 2. பாய்க்குத் தகுந்தபடி காலை நீட்டு. ஒரு ஆபத்தான பழமொழி, நமது வீடுகளில் அடிக்கடி சொல்லப்படும் பழமொழி இது. இது சிக்கனத்தை கற்றுக் கொடுப்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இது உங்கள் மனதின் எல்லையை சுருக்குகிறது. உன்னால் இவ்வளவுதான் முடியும். பெரிய கனவு காணாதே. இருப்பதைக் கொண்டு திருப்தியடை. இந்தச் சிந்தனை முறை உங்களை ஒருபோதும் பாயை எப்படி பெருக்கலாம் என்று யோசிக்க விடாது. மாறாக, உங்கள் கால்களை எப்படி மடக்கலாம் என்பதிலேயே உங்கள் கவனத்தை செலுத்தும். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள முதல் வித்தியாசம் இதுதான். ஏழைகள் செலவை குறைக்க வழி தேடுவார்கள். பணக்காரர்கள் வருமானத்தை பெருக்க வழி தேடுவார்கள். உழைப்பு எதிராக முதலீடு. நடுத்தர வர்க்கத்தினர் தங்களின் நேரத்தை விற்று பணம் சம்பாதிக்கிறார்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் அந்த 8 மணி நேரத்திற்கான கூலி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். மனித உழைப்பிற்கு ஒரு எல்லை இருக்கிறது. உங்களால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திற்கு மேல் உழைக்க முடியாது. ஆனால் பணக்காரர்கள் தங்கள் நேரத்தை மட்டும் நம்பியிருக்காமல் மற்றவர்களின் நேரத்தையும் மற்றவர்களின் பணத்தையும் வேலைக்கு அமர்த்துகிறார்கள். நீங்கள் தூங்கும்போது உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அது நடக்காத வரை, நீங்கள் சாகும் வரை வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரி விதிப்பு முறை. சிஸ்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது தெரியுமா? சம்பளத்திற்கு வேலை செய்பவர்கள் முதலில் வரி செலுத்திவிட்டு மிச்சம் இருப்பதை செலவு செய்கிறார்கள். ஆனால் நிறுவனங்கள் மற்றும் பணக்காரர்கள் முதலில் செலவு செய்துவிட்டு கடைசியாக மிச்சம் இருக்கும் லாபத்திற்கு மட்டுமே வரி செலுத்துகிறார்கள். பாதுகாப்பு என்று நினைத்து நீங்கள் வாங்கும் சம்பளம் வரியினால் பெரும் பகுதியை இழக்கிறது. வட்டிக்கு அடிமையாதல். நடுத்தர வர்க்கத்தினர் வாங்கும் கடன்கள் அனைத்தும் கெட்ட கடன்கள். அதாவது கார் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு கடன்கள். இவை உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை வெளியே எடுக்கும். ஆனால் பணக்காரர்கள் வாங்கும் கடன்கள் நல்ல கடன்கள். அவை அவர்களுக்கு இன்னும் அதிக பணத்தை ஈட்டித் தரும் சொத்துக்களை வாங்க பயன்படுகின்றன. கல்வி முறை மற்றும் நிதி அறியாமை. நமது கல்வி முறை ஒரு மிகச்சிறந்த தொழிலாளியை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதே தவிர ஒரு முதலாளியை உருவாக்க அல்ல. பள்ளிகளில் நமக்கு கணக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஆனால் பணத்தை எப்படி கையாளுவது என்று சொல்லித் தரப்படுவதில்லை. பள்ளியில் கற்பது ஏ வர்க்கம் பி வர்க்கம் சூத்திரங்கள். வாழ்க்கைக்கு தேவையானது. கூட்டு வட்டி எப்படி வேலை செய்கிறது? வரி சேமிப்பு என்றால் என்ன? நடுத்தர வர்க்கத்தினர் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் பணத்தை தமக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். இந்த அடிப்படை வித்தியாசம் தெரியாதவரை ஒரு நபர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர் நிதி ரீதியாக சுதந்திரம் அடைய முடியாது. சமூக அந்தஸ்து எனும் மாயை. நடுத்தர வர்க்கத்தின் மிகப்பெரிய பலவீனம் அடுத்தவர்களை பார்த்து வாழ்வது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புதிய கார் வாங்கினால் நாமும் வாங்க வேண்டும் என்ற போட்டி.
இதற்கு பெயர்தான் எலி பந்தயம். இந்த ஓட்டத்தில் சம்பளம் உயர்கிறது, அதற்கேற்ப செலவுகளும் உயர்கிறது. இறுதியில் வங்கிக் கணக்கில் மிச்சம் இருப்பது அதே பூஜ்யம்தான். இந்த சமூக அந்தஸ்துக்காக வாங்கப்படும் கடன்கள் உங்களை வாழ்நாள் முழுவதும் ஒரு நிறுவனத்திற்கு அல்லது ஒரு முதலாளிக்கு அடிமையாக்கி விடுகிறது. நீங்கள் வேலையை விட்டு விலக நினைத்தாலும் அடுத்த மாத இஎம்ஐ உங்கள் கழுத்தை நெரிக்கும். இதுதான் பாதுகாப்பான வேலை தரும் உண்மையான ஆபத்து. ரிஸ்க் எடுக்காததே மிகப்பெரிய ரிஸ்க். ரிஸ்க் எடுக்காதே, பத்திரமாக இரு என்று சொல்லியே நாம் வளர்க்கப்படுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், மாறிவரும் இந்த டிஜிட்டல் உலகில் எதையும் மாற்றாமல் அப்படியே இருப்பதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வேலைகள் இன்று இல்லை. இன்று இருக்கும் தொழில்நுட்பம் நாளை மாறப்போகிறது. உங்கள் பணத்தை ஒரு இடத்தில் தேக்கி வைப்பது என்பது ஓடாத குட்டையில் இருக்கும் நீரைப் போன்றது. அது காலப்போக்கில் நாற்றமெடுக்கும். ஓடும் நதியைப் போல உங்கள் பணம் முதலீடுகளாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். 9வது வாய்ப்புச் செலவு நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு பொருளை வாங்கும்போது அதன் விலையை மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் அதன் வாய்ப்புச் செலவை பார்க்கிறார்கள். உதாரணமாக, நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நடுத்தர வர்க்கப் பார்வை, நான் 10 லட்சம் செலவு செய்துள்ளேன். பணக்கார பார்வை, இந்த 10 லட்சத்தை நான் ஒரு தொழிலில் முதலீடு செய்திருந்தால் அது அடுத்த 5 ஆண்டுகளில் 30 லட்சமாக மாறியிருக்கும். எனவே இந்த காரின் உண்மையான விலை 10 லட்சம் அல்ல, 30 லட்சம். இந்தச் சிந்தனை மாற்றம் உங்களுக்கு ஏற்படும்பொழுது நீங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து முதலீடுகளை அதிகரிக்கத் தொடங்குவீர்கள். 10வது, பாதுகாப்பான வேலை என்ற மாயை ஒரு காலத்தில் அரசு வேலை அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை என்பது நிரந்தரமானது. ஆனால் இன்று லே ஆஃப்ஸ் என்பது சாதாரணமாகிவிட்டது. உங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருப்பது ஒரு ஒற்றை நூலில் தொங்குவதற்குச் சமம். பாதுகாப்பு என்பது வெளியில் இல்லை, அது உங்கள் நிதி அறிவில் இருக்கிறது. சேமிப்பு என்பது ஒரு தற்காப்பு ஆட்டம். ஆனால் செல்வம் ஈட்டுவது என்பது ஒரு ஆக்ரோஷமான ஆட்டம். நீங்கள் கோடீஸ்வரராக வேண்டுமானால் முதலில் இந்த பாதுகாப்பு எனும் கூட்டுக்குள்ளிருந்து வெளியே வர வேண்டும். சமூகத்தில் கடன் அன்பை முறிக்கும், கடன் வாங்குபவன் அடிமை போன்ற பல எதிர்மறை கருத்துக்கள் உள்ளன. ஆனால் நிதி உலகில் கடன் என்பது ஒரு இருமுனை வாள், டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்தவருக்கு அது ஒரு ஏணி, தெரியாதவருக்கு அது ஒரு தூக்குக்கயிறு. 1. லீவரேஜ், உலகின் 8வது அதிசயம். எனக்கு ஒரு நீண்ட நெம்புகோலும் நிற்க ஒரு இடமும் கொடுத்தால் நான் இந்த உலகத்தையே நகர்த்திக் காட்டுவேன் என்றார் ஆர்க்கிமிடிஸ். நிதி உலகில் இந்த நெம்புகோல்தான் கடன். உங்களிடம் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சாதாரண மனிதர் 10 லட்சத்திற்கு ஒரு சொத்தை வாங்கி அதன் விலை 11 லட்சமாக உயரும் வரை காத்திருப்பார். அவருக்கு கிடைத்த லாபம் 10%. நிபுணர் அதே 10 லட்சத்தை முன் பணமாக கொடுத்து வங்கியிடம் 40 லட்சம் கடன் வாங்கி மொத்தம் 50 லட்சத்திற்கு ஒரு சொத்தை வாங்குவார். இப்போது அந்தச் சொத்தின் விலை 10% உயர்ந்தால் அதன் மதிப்பு 55 லட்சம். வங்கியின் 40 லட்சத்தை திருப்பித் தந்தாலும் அவரிடம் இப்போது 15 லட்சம் இருக்கும். அதாவது அவர் முதலீடு செய்த 10 லட்சம் இப்போது 15 லட்சமாக மாறியுள்ளது. லாபம் 50%. சொத்து உயர்ந்தது 10% தான். ஆனால் அவர் பயன்படுத்திய லீவரேஜ் அவருக்கு 50% லாபத்தை தந்தது. இதுதான் பணக்காரர்களின் ரகசியம். 2. நல்ல கடன் எதிராக கெட்ட கடன். கடனை 2ஆக பிரிக்கலாம். இதை புரிந்து கொள்வதுதான் உங்கள் நிதி பயணத்தின் முதல் வெற்றி. கெட்ட கடன், எந்த கடன் உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை வெளியே எடுக்கிறதோ அது கெட்ட கடன். உதாரணம், ஆடம்பர கார் கடன், கிரெடிட் கார்டு மூலம் வாங்கும் துணிகள், வெக்கேஷன் லோன். இவை உங்கள் சொத்து மதிப்பை உயர்த்தாது, மாறாக தேய்மானத்தினால் மதிப்பை குறைக்கும்.
நீங்கள் வட்டியோடு சேர்த்து பணத்தை இழப்பீர்கள். இது உங்களை வறுமையின் பிடியில் தள்ளும். நல்ல கடன். எந்தக் கடன் உங்கள் பாக்கெட்டிற்கு பணத்தை கொண்டு வருகிறதோ அது நல்ல கடன். உதாரணம்: ஒரு வணிகத்தை தொடங்க வாங்கும் கடன், வாடகை வருமானம் தரும் ஒரு கட்டிடத்தை வாங்கும் கடன், உங்கள் திறமையை வளர்த்து வருமானத்தை பெருக்கும் கல்வி கடன். இங்கு கடனுக்கான வட்டி 10% என்றால், அந்த பணத்தின் மூலம் நீங்கள் ஈட்டும் லாபம் 15% அல்லது 20% ஆக இருக்க வேண்டும். மீதமுள்ள 5 முதல் 10% உங்கள் பாக்கெட்டிற்குச் செல்லும் இலவச பணம். மற்றவர்களின் பணத்தை முதலீடாக்குதல், மற்றவர்களின் பணத்தை பயன்படுத்துவது என்பது வெறும் கடன் வாங்குவது மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. வங்கிப் பணம் குறைந்த வட்டிக்கு கிடைக்கும் பணம். முதலீட்டாளர் பணம் லாபத்தில் பங்கு கொடுத்து பெறும் பணம். இதில் வட்டி அழுத்தம் இருக்காது, ஆனால் வெற்றியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பணக்காரர்கள் எப்போதும் தங்களின் 100% பணத்தை ஒரே இடத்தில் முடக்குவதில்லை. 50% கடன் வாங்குவதன் மூலம் தங்களின் மீதமுள்ள 50% பணத்தை மற்றுமொரு வாய்ப்பில் ஆப்பர்சூனிட்டி முதலீடு செய்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள். வட்டி விகிதங்களின் கணக்கு. புத்திசாலிகள் வட்டி விகிதங்களை வைத்து விளையாடுவார்கள். ஒரு வங்கியிலிருந்து 8% வட்டிக்கு கடன் வாங்கி அதை 12% லாபம் தரும் ஒரு பாதுகாப்பான தொழிலில் முதலீடு செய்வார்கள். இந்த 4% வித்தியாசம் உழைக்காமல் கிடைக்கும் வருமானம். கடனின் இருண்ட பக்கம். லீவரேஜ் எவ்வளவு சக்தியுடையதோ அவ்வளவு ஆபத்தானது. அதிகப்படியான கடன். உங்கள் வருமானத்தை விட கடனுக்கான வட்டி அதிகமாகும் போது நீங்கள் டெப்ட் ட்ராப் எனப்படும் கடன் சூழலில் சிக்கிக்கொள்வீர்கள். எதிர்பாராத சந்தை வீழ்ச்சி. நீங்கள் வாங்கிய சொத்தின் மதிப்பு குறைந்தால் வங்கியின் கடன் அப்படியே இருக்கும். இதுதான் பெரிய நிறுவனங்கள் திவாலாவதற்கு காரணம். எனவே கடனை ஒரு மருந்தைப் போல பயன்படுத்த வேண்டும். சரியான அளவு குணப்படுத்தும், அதிக அளவு விஷமாகும். கடனை பற்றிய பயத்தை அகற்றுங்கள், ஆனால் கடனை பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்துங்கள். ஒரு கோடீஸ்வரர் ஆவதற்கான தகுதி நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதில் இல்லை, மற்றவர்களின் பணத்தை எவ்வளவு திறமையாக மேலாண்மை செய்து அதன் மூலம் லாபம் ஈட்டுகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. சாணக்கியரின் நிதி இராஜதந்திரம். பணமில்லாத ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் இல்லை என்பது சாணக்கியரின் வாக்கு. ஆனால் அந்த பணத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதில் சாணக்கியர் ஒரு தனித்துவமான வழியை பின்பற்றினார். அவர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் அரசாங்கத்தை நடத்துவது பற்றி மட்டுமல்ல, வளங்களை எப்படி பூஜ்ஜியத்திலிருந்து உருவாக்குவது என்பது பற்றியும் விளக்கியுள்ளார். வளங்களின் ஒருங்கிணைப்பு. சாணக்கியர் மகத பேரரசை வீழ்த்த நினைத்தபோது அவரிடம் ஒரு காசு கூட இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அவர் செய்த முதல் காரியம் தன்னிடம் இல்லாத வளங்களை எங்கெல்லாம் தேடலாம் என்று பட்டியலிட்டதுதான். இன்று நாம் ஸ்டார்ட் அப் உலகில் பேசும் நெட்வொர்க் இஸ் நெட் ஒர்த் என்ற கொள்கையை அவர் அன்றே செயல்படுத்தினார். அவர் சந்திரகுப்தரை முன்னிறுத்தி மற்ற மன்னர்களிடம் உதவி கேட்டபோது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சவில்லை. மாறாக, உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று பேரம் பேசினார். இதுதான் முதலீட்டு இராஜதந்திரம். 2. போரஸ். ஒரு கூட்டாளியின் உருவாக்கம். தனநந்தனுக்கு எதிராக படையெடுக்க சாணக்கியருக்கு பெரிய இராணுவம் தேவைப்பட்டது. அதற்கு அவர் மன்னர் போரஸை தேர்ந்தெடுத்தார். இங்கே அவர் பயன்படுத்தியது வின் வின் ஸ்ட்ராட்டஜி. உன்னிடம் இராணுவம் இருக்கிறது, என்னிடம் தந்திரம் இருக்கிறது. நாம் இணைந்தால் மகதத்தின் பெரும் செல்வத்தை நீ அடையலாம். இதுதான் மற்றவர்களின் வளங்களை தனது இலக்கிற்காக பயன்படுத்தும் கலை. ஒரு புத்திசாலி தனியாக உழைப்பதில்லை, அவர் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். 3. உளவுத்துறையும் தகவல்களும். சாணக்கியரின் மிகப்பெரிய சொத்து அவரது உளவுப்படை. நிதி உலகில் இன்று இன்சைட்டர் ட்ரேடிங் அல்லது மார்க்கெட் ரிசர்ச் என்று எதைச் சொல்கிறோமோ அதை அவர் ஒற்றர்கள் மூலம் செய்தார். எங்கே செல்வம் பதுக்கப்பட்டுள்ளது, யாருக்கு யாரிடம் பகை இருக்கிறது, இந்த தகவல்களைச் சேகரித்து அதற்கேற்ப தனது காய்களை நகர்த்தினார். சரியான நேரத்தில்
சரியான தகவலை பெற்றிருப்பது ஒரு பெரிய வங்கிக் கணக்கை விடவும் வலிமையானது. நான்காவது விதைப்பணம் மற்றும் பெருக்கம். சாணக்கியர் தனது திட்டங்களுக்கு தேவையான ஆரம்பகட்ட நிதியை திரட்ட பல வழிகளை கையாண்டார். காடுகளிலிருந்து கிடைக்கும் வளங்கள், சுரங்கங்கள் மற்றும் வணிகர்களுடனான ஒப்பந்தங்கள் மூலம் அவர் நிதியை திரட்டினார். அந்த பணத்தை அவர் ஆடம்பரத்திற்கு செலவிடவில்லை. ஒவ்வொரு நாணயத்தையும் ஒரு வீரனை உருவாக்குவதற்கோ அல்லது ஒரு ஆயுதத்தை வாங்குவதற்கோ பயன்படுத்தினார். இதுதான் ஹை ROI முதலீடு. 5. நிதி ஒழுக்கம் மற்றும் தண்டனை. ஒரு பேரரசு நிலைக்க வேண்டுமானால் நிதி ஒழுக்கம் அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார். அரசின் கருவூலம் காலியாக இருந்தால் அந்த அரசு அழிவை நோக்கிச் செல்கிறது என்றார். ஊழல் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை, நேர்மையான வணிகர்களுக்கு ஊக்கத்தொகை. இந்த முறையினால் மக்கள் தங்களின் பணத்தை அரசின் மீது நம்பிக்கையுடன் முதலீடு செய்தனர். இன்று ஒரு நாட்டின் பொருளாதாரம் செழிக்க இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதை அவர் அன்றே உருவாக்கினார். 6. கண்ணுக்குத் தெரியாத வலை. சாணக்கியர் ஒரு கண்ணுக்குத் தெரியாத வலையை நெய்தார். அதில் எதிரிகள் கூட அறியாமல் அவருக்கு தேவையான வளங்களை வழங்கினர். ஒரு சிறந்த நிதி மேலாளர் என்பவர் தனக்கு தேவையான பணம் எங்கிருக்கிறது என்பதை துல்லியமாக அறிந்திருப்பார். அந்த பணத்தை ஈர்க்கும் காந்தமாக தனது நம்பகத்தன்மையை மாற்றிக்கொள்வார். இந்த அத்தியாயத்தின் ஆழம். சாணக்கியரின் பாடம் மிகவும் தெளிவானது. உன்னிடம் எதுவுமில்லை என்பது ஒரு தடையல்ல, மற்றவர்களிடம் இருப்பதை உனக்காக பயன்படுத்த உனக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மையான தடை. பணம் என்பது வெறும் காகிதம் அல்லது உலோகம் அல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை தன் பக்கம் திருப்பத் தெரிந்தவனே சாணக்கியன். நம்பகத்தன்மை உங்கள் உண்மையான சொத்து. இன்றைய நவீன நிதி உலகில் உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை விட உங்கள் பெயர் மற்றும் நற்பெயர் அதிக மதிப்பு வாய்ந்தது. மற்றவர்களின் பணத்தை OPM ஈர்ப்பதற்கு உங்களிடம் இருக்க வேண்டிய காந்தம் இதுதான். 1. பணத்தை விட பெரியது நம்பிக்கை. சாணக்கியர் தனது நீதியில் மிகத் தெளிவாக கூறுகிறார். வார்த்தையில் உண்மையும் நடத்தையில் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதனிடம் உலகம் தனது பொக்கிஷத்தை ஒப்படைக்கத் தயங்காது. ஒரு முதலீட்டாளர் உங்கள் பிசினஸ் பிளானை பார்ப்பதற்கு முன்பு உங்கள் முகத்தை பார்க்கிறார். அவருக்கு உங்கள் மீது நம்பிக்கை வந்தால் மட்டுமே அவர் தனது பணப்பையை திறப்பார். நீங்கள் 1 கோடி ரூபாய் கேட்டால் அதை நீங்கள் திருப்பித் தருவீர்கள் அல்லது அதை லாபமாக மாற்றுவீர்கள் என்ற உறுதி அவருக்கு தேவை. அந்த உறுதிதான் கிரெடிபிலிட்டி. 2. நவீன காலத்தின் அளவுகோல். சிபில் ஸ்கோர். பழங்காலத்தில் உங்கள் நாணயம் உங்கள் வார்த்தையில் இருந்தது. இன்று அது உங்கள் சிபில் ஸ்கோர் மற்றும் ட்ராக் ரெக்கார்டில் இருக்கிறது. வங்கிகள் உங்களை பார்க்கும்போது உங்கள் கடந்த காலத்தை ஆராய்கின்றன. நீங்கள் வாங்கிய சிறு கடன்களை சரியாக திருப்பிச் செலுத்தியிருக்கிறீர்களா? உங்கள் நிதி ஒழுக்கம் எப்படி இருக்கிறது? பணக்காரர்கள் தங்களின் ஆரம்ப காலத்தில் மிகச் சிறிய கடன்களை எடுப்பார்கள். அதை காலதாமதமின்றி முன்கூட்டியே திருப்பிச் செலுத்துவார்கள். இதன் மூலம் நிதி நிறுவனங்களின் அல்காரிதத்திற்கு அவர்கள் ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறார்கள். நான் ஒரு நம்பகமான பிளேயர். இந்த நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டவுடன் வங்கிகள் அவர்களுக்கு பின்னால் வரிசையில் நிற்கும். 3வது இமேஜ் என்பது வெறும் தோற்றம் அல்ல. வணிக உலகில் நீங்கள் உங்களை எப்படி முன்னிறுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். நம்பகமான அணுகுமுறை. நீங்கள் ஒரு வேலையைச் செய்வதாகச் சொன்னால் அதை செய்திருக்க வேண்டும். நேர மேலாண்மை. ஒரு முதலீட்டாளர் சந்திப்பிற்கு 5 நிமிடம் முன்னதாகச் செல்வது கூட உங்கள் நம்பகத்தன்மையை உயர்த்தும். ஒரு மனிதர் தனது சிறிய வாக்குறுதியை கூட காப்பாற்றத் தவறினால் அவரிடம் பெரிய தொகையை முதலீடு செய்ய யாரும் முன்வரமாட்டார்கள். உங்கள் சிறிய செயல்களே உங்கள் பெரிய பிம்பத்தை உருவாக்குகின்றன. 4வது, இருப்பதைக் காட்டுபவனுக்கே பணம் வரும். சந்தையில் ஒரு கசப்பான விதி இருக்கிறது. யாருக்கு பணம் தேவையோ அவருக்கு உலகம் பணம் கொடுக்காது. யாரிடம் பணம் பெருகும் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அவருக்குத்தான் உலகம் பணம் கொடுக்கும். நீங்கள் முதலீட்டாளரிடம் செல்லும்போது
எனக்கு அவசரமாக பணம் வேண்டும், இல்லையென்றால் என் தொழில் அழிந்துவிடும் என்று சொன்னால் யாரும் ஒரு ரூபாய் கூட தரமாட்டார்கள். மாறாக, என்னிடம் ஒரு வெற்றிகரமான திட்டம் இருக்கிறது, இதில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்கள் பணம் இவ்வளவு வளரும் என்று சொல்லும்போது அதிகாரம் உங்கள் கைக்கு மாறுகிறது. 5. தோல்வியிலும் நிலைத்து நிற்கும் நம்பகத்தன்மை தொழில் என்பது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டது. நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கலாம், ஆனால் அந்தச் சமயத்திலும் உங்கள் முதலீட்டாளர்களிடம் உண்மையாக இருப்பது உங்கள் நம்பகத்தன்மையை சிதையாமல் காக்கும். எலோன் மஸ்க் தனது ஆரம்ப காலத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் தோல்வியடைந்த போதும் முதலீட்டாளர்களிடம் உண்மையாக இருந்ததால்தான் அடுத்தடுத்த நிதியை பெற முடிந்தது. இந்த அத்தியாயத்தின் ஆழம்: பணம் என்பது காகிதம், நம்பகத்தன்மை என்பது தங்கம். காகிதம் எரியலாம், ஆனால் தங்கம் உருகினாலும் அதன் மதிப்பை இழக்காது. நீங்கள் மற்றவர்களின் பணத்தை வைத்து உங்கள் ஏணியை உருவாக்க விரும்பினால், அந்த ஏணியின் ஒவ்வொரு படியும் உங்கள் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அத்தியாயம் 5: முதலீட்டு இராஜதந்திரம். நீங்கள் ஒரு பெரிய முதலீட்டாளருக்கு முன்னால் அல்லது ஒரு வங்கியாளருக்கு முன்னால் அமர்ந்திருக்கும்போது, அங்கு நடப்பது வெறும் தொழில் பேச்சுவார்த்தை அல்ல, அது ஒரு உளவியல் போர். அங்கு யாருடைய கை ஓங்குகிறதோ அவரே நிதியை தீர்மானிக்கிறார். 1. பயம் மற்றும் பேராசை. இரு துருவங்கள் மனித மனத்தை இயக்கும் இரண்டு மிக முக்கியமான பொத்தான்கள்: பயம் மற்றும் பேராசை. ஒரு சிறந்த இராஜதந்திரி இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் அழுத்துவார். பேராசை: என்னிடம் இருக்கும் இந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 10 மடங்கு லாபம் தரும் என்று நீங்கள் சொல்லும்பொழுது முதலீட்டாளரின் பேராசை தூண்டப்படுகிறது. அவருக்கு கிடைக்கும் லாபத்தை அவர் கற்பனை செய்யத் தொடங்குவார். பயம்: நீங்கள் இன்று இதில் முதலீடு செய்யாவிட்டால் உங்கள் போட்டியாளர் முதலீடு செய்வார். அதன் பிறகு இந்த மாபெரும் வெற்றியின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்க முடியாது என்ற பயத்தை உருவாக்குங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வதாக நினைக்கக்கூடாது. மாறாக, அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் ஒரு பெரிய இழப்பைச் சந்திப்பார் என்று நினைக்க வேண்டும். 2. அதிகார இயக்கவியல். பெரும்பாலானோர் பணம் கேட்கும்போது ஒரு வாசகம் கேட்பவரைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஒரு வாய்ப்பை வழங்குபவராக உங்களை முன்னிறுத்த வேண்டும். யாசகம் கேட்பவர்: தயவு செய்து எனக்கு முதலீடு செய்யுங்கள், நான் பிழைத்துக் கொள்வேன். வாய்ப்பு வழங்குபவர்: என் நிறுவனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு வழங்கத் தயாராக இருக்கிறேன். என்னுடன் இணைவதன் மூலம் நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் பங்காளி ஆகலாம். இங்கே அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும். 3. ஸ்கேர்சிட்டி தந்திரம். எது குறைவாக இருக்கிறதோ அதற்கு மதிப்பு அதிகம். என்னிடம் இன்னும் 5 முதலீட்டாளர்கள் வரிசையில் இருக்கிறார்கள், எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு தெரிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் திட்டத்தின் மதிப்பு தானாகவே உயர்கிறது. ஒரு முதலீட்டாளர் உங்களை விடாபிடியாக துரத்த வேண்டுமென்றால் நீங்கள் அவருக்கு எளிதில் கிடைப்பவராக இருக்கக்கூடாது. 4. சாணக்கியரின் பேத் உத்தி. சாணக்கியர் சாம, தான, பேத தண்டுமுறைகளை போதித்தார். முதலீட்டு உலகில் பேத் என்பது மிகவும் பயனுள்ளது. உங்கள் முதலீட்டாளருக்கு நீங்கள் வழங்கும் வாய்ப்பு அவருக்கு ஒரு தனித்துவமான அந்தஸ்தை தர வேண்டும். இந்த திட்டம் அனைவருக்கும் அல்ல, உங்களைப் போன்ற தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களுக்கு மட்டுமே என்று சொல்லும்போது அவர்களது ஈகோ திருப்தியடைகிறது. 5 புள்ளி விவரங்களின் பின்னால் ஒளிந்திருக்கும் உளவியல் முதலீட்டாளர்கள் எண்களை நேசிக்கிறார்கள், ஆனால் அந்த எண்கள் உங்கள் கனவோடு இணைந்திருக்க வேண்டும். வெறும் பவர் பாயிண்ட் விளக்கக்காட்சிகளை விட அந்த எண்கள் எப்படி மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை விளக்குங்கள். நான் 100 வண்டிகளை வாங்கப் போகிறேன் என்று சொல்லாதீர்கள். இந்த 100 வண்டிகள் மூலம் 10,000 பேரின் பயண நேரத்தை மிச்சப்படுத்தி அதன் மூலம் இவ்வளவு கோடிகளை ஈட்டப் போகிறேன் என்று சொல்லுங்கள். 6. நோ சொல்லும் தைரியம். ஒரு முதலீட்டாளர் உங்களை சிறுமைப்படுத்தினாலோ அல்லது உங்கள் பார்வையை சிதைக்க முயன்றாலோ அந்த பணத்தை நிராகரிக்கும் தைரியம் உங்களுக்கு வேண்டும். ஒரு தவறான முதலீட்டாளரிடமிருந்து வாங்கப்படும் பணம் உங்கள் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தில் வைக்கப்படும் வெடிகுண்டுக்குச் சமம். இந்த அத்தியாயத்தின் ஆழம்:
முதலீட்டு இராஜதந்திரம் என்பது பணத்திற்காக கெஞ்சுவது அல்ல. அது உங்கள் கனவை மற்றவர்களின் கனவாக மாற்றுவது. நீங்கள் ஒரு மேஜிக் செய்பவராக இருக்க வேண்டும். அங்கு முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை உங்கள் பெட்டகத்தில் வைப்பதையே பெருமையாக கருதுவார்கள். இடர் மேலாண்மை மற்றும் வீழ்ச்சிகள். ஆபத்து இல்லாத தொழிலில்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த ஆபத்தை எப்படி மேலாண்மை செய்கிறீர்கள் என்பதில்தான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரையும் ஒரு தோல்வியடைந்த நபரையும் உலகம் அடையாளம் காணும். மற்றவர்களின் பணத்தை பயன்படுத்தி சாம்ராஜ்யம் கட்டியவர்கள், அதே பணத்தால் சரிந்து விழுந்த வரலாறுகளும் இங்கே உண்டு. விஜய் மல்லையா முதல் நிரவ் மோடி வரை எங்கே தவறு நடந்தது? இந்த பெயர்கள் இன்று வாராக்கடன் மற்றும் நிதி மோசடி ஆகியவற்றின் அடையாளங்களாக மாறிவிட்டன. இவர்கள் அனைவரும் லீவரேஜ் எனும் ஆயுதத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தியவர்கள்தான். ஆனால் அவர்களின் வீழ்ச்சிக்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்தன. தனிப்பட்ட ஆடம்பரத்திற்காக OPM-ஐப் பயன்படுத்தியது. இதுதான் மிகப்பெரிய பாவம். வங்கியிடமிருந்தோ அல்லது முதலீட்டாளரிடமிருந்தோ பெறப்படும் பணம் சொத்துக்களை உருவாக்க மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த பணத்தை அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கும், பகட்டான பார்ட்டிகளுக்கும், தனிப்பட்ட விமானங்களுக்கும் பயன்படுத்தினர். பணப்புழக்க மேலாண்மை தவறியது. லாபம் வருவதற்கும் முன்பே செலவுகளை அதிகப்படுத்தியது இவர்களின் சாம்ராஜ்யத்தை அட்டைகளாகச் சரித்தது. இரண்டாவது, பொன்சி ஸ்கீம் எனும் வலை பலர் மற்றவர்களின் பணம் என்ற கொள்கையை தவறாக புரிந்துகொண்டு ஒருவரிடம் கடன் வாங்கி இன்னொருவரிடம் கொடுக்கும் சூழலில் சிக்கிக் கொள்கிறார்கள். இது ஒரு காலத்திற்கு மேல் வெடித்துவிடும். சாணக்கியர் கூறுவது போல, வருமானத்தை விடச் செலவு அதிகமாகும்போது ஒரு அரசன் தன் அழிவை தானே தேடிக் கொள்கிறான். 3. ஈகோ எனும் எதிரி வெற்றி தலைக்கு ஏறும்போது தொழிலதிபர்கள் தங்களை சட்டத்திற்கு மேலானவர்களாக கருதத் தொடங்குவார்கள். வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்களை ஏமாற்றிவிடலாம் என்ற எண்ணம் வரும்போது அங்கேயே வீழ்ச்சி தொடங்குகிறது. நிதி உலகில் உங்கள் ஈகோவை விட உங்கள் எண்கள் உண்மையாக இருக்க வேண்டும். 4. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தந்திரங்கள். ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் எப்போதும் பின்வரும் 3 விதிகளை கடைபிடிப்பார். டைவர்சிஃபிகேஷன். ஒரே ஒரு வங்கியை அல்லது ஒரே ஒரு முதலீட்டாளரை மட்டும் நம்பியிருக்காதீர்கள். உங்கள் கடன்களையும் முதலீடுகளையும் பல இடங்களிலிருந்து பெறுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட். மற்றவர்களின் பணத்தை சுழற்சி செய்யும்போது இடையில் ஏற்படும் தடைகளைச் சமாளிக்க உங்களிடம் ஒரு ரிசர்வ் நிதி இருக்க வேண்டும். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு தொழில் நஷ்டத்தில் சென்றால் எப்போது அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற தெளிவு இருக்க வேண்டும். பிடிவாதமாக நஷ்டத்தை துரத்துவது இன்னும் அதிக கடனில் தள்ளும். 5. நம்பகத்தன்மையை ஒரு கவசமாக வைத்திருங்கள். தொழிலில் நஷ்டம் ஏற்படுவது சகஜம். ஆனால் அந்த நஷ்டத்தை சந்திக்கும்போது ஒளிந்து கொள்ளாமல் உங்கள் முதலீட்டாளர்களிடம் நேரடியாக பேசி உண்மையை விளக்குவது உங்கள் எதிர்காலத்தை ஒருபோதும் பாதிக்காது. பல கோடீஸ்வரர்கள் திவாலான பிறகு மீண்டும் முன்னுக்கு வந்ததற்கு அவர்களின் நேர்மை மட்டுமே காரணமாக இருந்திருக்கிறது. இந்த அத்தியாயத்தின் ஆழம். கத்தி எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அவ்வளவு கவனமாக அதை கையாள வேண்டும். OBM என்பது ஒரு சக்தி வாய்ந்த எரிபொருள். அதை ஒரு ராக்கெட்டில் ஊற்றினால் நீங்கள் நிலவுக்குச் செல்லலாம். ஒரு குடிசையில் ஊற்றினால் அது சாம்பலாகிவிடும். அத்தியாயம் 7. நடைமுறை பயிற்சிகள். கோடீஸ்வரர் ஆவது என்பது ஒரு விபத்து அல்ல. அது ஒரு திட்டமிடப்பட்ட பயணம். மற்றவர்களின் பணத்தை பயன்படுத்தி உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்க நீங்கள் இன்று முதல் எடுக்க வேண்டிய 10 கட்டளைகள் இதோ. 1. உங்கள் நிதி ஆரோக்கியத்தை ஆய்வு செய்யுங்கள். முதலில் உங்கள் தற்போதைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சொத்துக்கள் எவ்வளவு? உங்கள் கடன்கள் எவ்வளவு? உங்கள் கடனில் எது நல்ல கடன், எது கெட்ட கடன்? கெட்ட கடன்களை கிரெடிட் கார்டு நிலுவை, அதிக வட்டி தனிநபர் கடன்கள் உடனடியாக அடைப்பதற்கான திட்டத்தை தீட்டுங்கள். இதுதான் உங்கள் நம்பகத்தன்மையை மீட்பதற்கான முதல் படி. 2. நம்பகத்தன்மை எனும் விதையை ஊன்றுங்கள். பெரிய கடன்களை பெறுவதற்கு முன்பு சிறிய கடன்களை கையாளுங்கள்.
ஒரு சிறிய தொகையை வங்கியிடமிருந்து பெற்று அதை தவணை தவறாமல் கட்டி முடிக்கவும். இது உங்கள் சிபில் ஸ்கோர் ஐ உயர்த்துவது மட்டுமல்லாமல் வங்கியின் ஆல்காரிதத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை விதைக்கும். இவன் சிறிய தொகையை சரியாக கையாள்கிறான், எனவே இவனிடம் பெரிய தொகையை ஒப்படைக்கலாம் என்ற எண்ணத்தை சிஸ்டத்திற்கு உருவாக்குங்கள். 3. உங்களின் தொலைநோக்கு ஆவணம். உங்களிடம் ஒரு பிசினஸ் ஐடியா இருந்தால் அதை வெறும் கனவாக வைத்திருக்காதீர்கள். அதை ஒரு முழுமையான பிசினஸ் பிளான் ஆக மாற்றவும். உங்கள் தொழில் என்ன பிரச்சனையை தீர்க்கிறது? உங்கள் வருவாய் மாதிரி என்ன? முதலீட்டாளரின் பணம் எப்போது லாபமாக திரும்பும்? இவற்றை துல்லியமாக தயார் செய்யுங்கள். எண்களை பேசத் தொடங்குங்கள். 4. இருப்பதைக் கொண்டு தொடங்கு. நேரடியாக 1 கோடி ரூபாய் கடன் வாங்க முயற்சி செய்யாதீர்கள். முதலில் ஒரு சிறிய அளவில் புரோட்டோடைப் உங்கள் தொழிலைத் தொடங்குங்கள். உங்கள் சொந்த பணத்தை அல்லது நண்பர்களின் உதவியைக் கொண்டு அந்த தொழில் லாபம் தரும் என்பதை நிரூபியுங்கள். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருந்தால்தான் பெரிய முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். 5. முதலீட்டு இராஜதந்திரத்தை பழகுங்கள். முதலீட்டாளர்களிடம் பேசுவதற்கு முன்பு சிறு கூட்டங்களில் பேசி பழகுங்கள். உங்கள் ஐடியாவை வெறும் 2 நிமிடத்தில் புரிய வைக்கும் எலிவேட்டர் பிட்ச் தயார் செய்யுங்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பயப்படாமல் அந்த தொழிலின் மீது உங்களுக்கு இருக்கும் பிடிப்பை காட்டுங்கள். 6. வரி மற்றும் சட்ட ஆலோசகர்களை நியமியுங்கள். பணக்காரர்கள் தனியாகச் செயல்படுவதில்லை. அவர்களுக்கு பின்னால் ஒரு புத்திசாலி டீம் இருக்கும். ஒரு நல்ல ஆடிட்டர் மற்றும் வழக்கறிஞரை அணுகுங்கள். வரிச் சலுகைகளை எப்படி பயன்படுத்துவது, சட்டபூர்வமாக லீவரேஜ் ஐ எப்படி மேலாண்மை செய்வது என்பதை அவர்கள் உங்களுக்குச் சொல்லிக் கொடுப்பார்கள். 7. தொடர்ச்சியான கல்வி. உலகப் பொருளாதாரம் எப்படி மாறுகிறது? வட்டி விகிதங்கள் ஏன் உயர்கின்றன? பங்குச் சந்தையின் போக்கு என்ன? இவற்றை தினமும் கவனியுங்கள். நிதி மேலாண்மை குறித்த புத்தகங்களை படியுங்கள். உங்கள் ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக நீங்கள் ஓபிஎம் ஐ கையாளலாம். 8. லாபத்தை பிரித்து முதலீடு செய்யுங்கள். உங்கள் தொழிலில் லாபம் வரத் தொடங்கும்போது அதை உடனடியாக ஆடம்பரத்திற்கு செலவிடாதீர்கள். லாபத்தின் ஒரு பகுதியை தொழில் விரிவாக்கத்திற்கும், ஒரு பகுதியை மற்ற முதலீடுகளுக்கும், ஒரு பகுதியை அவசரகால நிதிக்கும் ஒதுக்குங்கள். 9. நெட்வொர்க்கிங். பணக்காரர்கள் இருக்கும் இடங்களுக்குச் செல்லுங்கள். செமினார்கள், பிசினஸ் கிளப்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். மற்றவர்களின் அறிவு என்பதும் ஒரு வகையான ஓபிஎம் தான். 10. சாணக்கியரின் இறுதி அறிவுரை. திட்டம் தீட்டுவதில் நிதானம் காட்டு, ஆனால் அதை செயல்படுத்துவதில் மின்னல் வேகத்தில் இரு. ஒருமுறை நீங்கள் களத்தில் இறங்கிய பிறகு தயக்கத்திற்கு இடமே இல்லை. உங்கள் நம்பகத்தன்மையை உயிரை கொடுத்து காப்பாற்றுங்கள். உலகம் உங்கள் காலடியில் விழும். மற்றவர்களின் பணம் என்பது ஒரு மோசடி அல்ல, அது ஒரு அறிவியல், அது ஒரு பொறுப்பு. இந்த தத்துவத்தை நீங்கள் சரியாக புரிந்துகொண்டு நேர்மையுடன் பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு தலைமுறைக்கான செல்வத்தை உருவாக்க முடியும். இந்த செஞ்சுரியின் மிகப்பெரிய ரகசியம் இப்போது உங்கள் கைகளில் உள்ளது. இதை சேமிப்பாக மட்டும் வைத்திருக்கப் போகிறீர்களா அல்லது சாம்ராஜ்யமாக மாற்றப் போகிறீர்களா? முடிவு உங்கள் கையில். இந்த வீடியோ உங்கள் நிதி பார்வையை 1% மாற்றியிருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். இதில் எந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தது? பாதுகாப்பு மனநிலையா அல்லது சாணக்கியரின் தந்திரமா? அதை கீழே கமெண்ட் செய்யுங்கள்.